மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இந்த உருண்டைகள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா பேன் சூடான பின்னாடி இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிடலாங்க. நல்லா சூடாகட்டும் எண்ணெயும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் வெடித்து கலர் மாறின பின்னாடி இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பூண்டு மாதிரி இஞ்சியும் ஒரு ஸ்பூன் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்குவோம். கொஞ்சம் வதங்கின பின்னாடி இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எல்லா மசாலா தூள்களையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லிப்பொடி அரை ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதில் வதக்கி விட்டுக்குவோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வதக்கியாச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் நான் ரஸ்க்கு தூள் சேர்த்துக்க போகிறேன். ரஸ்க்கு ஒரு 4 ரஸ்க்கு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரஸ்க்கு தூள் சேர்த்து இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நல்ல ருசியாகவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக தான் சேர்க்குறது. ரஸ்க்கு தூளை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா அழுத்தி பிசைச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு சின்ன சைஸாக உருண்டைகள் எடுத்து உருட்டிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம கையில் வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கலாம். அடுத்ததாக சீஸ் துண்டுகளை உள்ளே வச்சிடலாம். சீஸ் துண்டுகள் நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே வச்சு நம்ம வெளியில் சீஸ் துண்டுகள் தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி உருண்டைகளை ஒட்டி வச்சுக்குவோம். பாருங்கள், லட்டு மாதிரி நல்லா ஒட்டி வச்சாச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிளேட்டில் ஒட்டி வச்சுக்கலாங்க. அடுத்ததாக இதை நான் முட்டையில் இந்த உருண்டைகளை கலந்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா மைதா மாவு கூட நீங்கள் கலந்து ஊற்றிக்கலாம். இது பிரெட் கிராம்ஸ் அரை கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எல்லா உருண்டைகளையும் கலந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ கேஸில் கொஞ்சமாக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை காய வச்சு எண்ணெய் சூடான பின்னாடி எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அதுக்கு வரைக்கும் நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே எப்படி இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிருக்கு நம்ம பிச்சு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சுங்க. இந்த உருண்டைகள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.